இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படின்றது கூட இட் இஸ் காமன் த்ரூ அவுட் தி கண்ட்ரி. இந்தியா ஃபுல்லாகவுமே ஒரே கேள்விகள் தான் கேட்கணும். ஸோ நம்ம இஷ்டப்பட்ட கேள்விகளை வந்து நம்ம மாற்றிக்கிற முடியாது. இப்போ ஃபீல்டில் போகிறவங்க அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட கேள்வி மாதிரியோ இல்லை டிஸ்ட்ரிக்ஸ் லெவலில் அவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸை சேர்த்துக்கலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒரே யூனிஃபார்ம் பேட்டர்னில் ஒரே விதமான 33 கேள்விகள் தான் கேட்கணுன்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கெசட்லேயும் நோட்டிஃபை ஆகிருக்கு. அது வந்து ரீநோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாடு கெசட்லேயும் வந்து நோட்டிஃபை ஆகிருக்கு. அந்த கெசட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம். அந்த 33 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்கும், அந்த ஃபோல்டரில் இருக்குது. அது நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். மெயினாக இது எல்லாமே அந்த வீடுகளை பற்றினது தான். அந்த வீட்டில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குது, அவங்க வீட்டில் என்னென்ன அசட்ஸ் இருக்குது, வசதிகள் இன் தி சென்ஸ் அவங்க வீட்டில் குடிநீர் வசதி இருக்கா, கழிப்பறை வசதி இருக்கா, அவங்க கிச்சன் இருக்கா, கேஸ் வசதி இருக்கா, இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அசட்ஸ் பொசஸ்டு பை தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு அதில் இருக்குது. அவங்க வீட்டில் வந்து டிவி இருக்கா, லேப்டாப் இருக்கா, கம்ப்யூட்டர் இருக்கா, கார் இருக்கா, இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் அந்த நம்பர், அவங்க வீட்டு நம்பர் என்ன, அந்த ஏரியா என்ன, அது எல்லாமே வரும். அது எல்லாமே அந்த 33 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ரிலேட்டடாக தான் இருக்கும். பர்சனல் ரிலேட்டடாக நம்ம ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த வீட்டோட தலைவரின் பெயர் என்னன்னு சொல்லி அதில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து வசிக்கும் நபர்களின் எண்ணிக்கைன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அவங்களோட பாலினமும் இருக்கும், தலைவரின் பாலினம், குடும்ப தலைவரின் பாலினமும் அதில் இருக்கும். இதுதான் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் மாதிரி. மிச்சம் எல்லா கொஸ்டின்ஸுமே வீடு ரிலேட்டடாக தான் இருக்கும். அது நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அது உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு அந்த ஃபோல்டர்லேயே வச்சுருக்கிறோம். இந்த சென்சஸில் வந்து 2 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த 2027 சென்சஸ் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து 100% டிஜிட்டல் மோடில் தான் இந்த சென்சஸ் நடக்க போகுது. நம்ம வந்து இதை பேப்பர் வந்து நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சர்வர் எல்லாமே வந்து இது டிஜிட்டல் மோடில் தான் நடக்குது. இதுக்குண்டான எல்லா ஆப்ஸு, ஸோ நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே, போர்ட்டல் எல்லாமே ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு, டெஸ்ட் ஆயிடுச்சு. வேறு ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட் ஃபேஸ் நிறையா 20 ஸ்டேட் வரைக்கும் ஃபஸ்ட் ஃபேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அங்கெல்லாம் இதை பயன்படுத்தி தான் வந்து இந்த தகவல்களே சேகரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் தி சென்சஸ் 2027. திஸ் வில் பி தி ஃபஸ்ட்டு 100% டிஜிட்டல் சென்சஸ் டு பி கேரிட் அவுட் இன் இந்தியா. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சென்சஸில் வந்து ஃபஸ்ட் டைம் செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லணும்னா அது சுய கணக்கெடுப்புன்னு சொல்லலாம், இல்லை சுய விவர பதிவேற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 33 கொஷின்ஸ் நான் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னனோ, இந்த 33 கொஷின்ஸையுமே அதுக்கு வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணி மக்கள் வந்து அவங்களாவே இந்த 33 கொஷின்ஸ், அவங்க வீட்டை பற்றின கொஷின்ஸ் தான் அது, அவங்க வீட்டு லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த 33 கொஷின்ஸ்க்குண்டான ரிப்ளையை வந்து ஆன்சர்ஸை வந்து அவங்களாவே அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணி அதை சப்மிட் பண்ணிடலாம், செக் பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சப்மிட் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து பீப்புள் அவங்களாவே வந்து மக்கள் அவங்களாவே இந்த மாதிரி அவங்களோட விவரங்களை பதிவு செய்கிறதுக்கு வசதிகள் இதுக்கு முன்னாடி சென்சஸ்லாம் கொடுக்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் போர்ட்டல் கூட டெவலப் ஆகிருக்கு. அந்த போர்ட்டலோட அந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டும் உங்களுக்கு வச்சுருக்குறோம். ஃப்ளோ சார்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்த போர்ட்டல் வந்து எப்படி மக்கள் வந்து அக்சஸ் பண்ணணும், அதுக்குண்டான இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு பேப்பரில் இருக்கும். அது டிஸ்கிரிப்டிவாகவும் இருக்கும், ஒரு ஃப்ளோ சார்ட்டும் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அந்த போர்ட்டல் அட்ரஸ்ஸு se.census.gov.in இருக்கும். அதை நம்ம வந்து மொபைல் நம்பர் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரியில் டிஸ்ட்ரிக்ட்டு இல்லை யூனியன் டெரிட்டரி அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சா வச்சு உள்ளே என்ட்ரி பண்ணிட்டோம்னா மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் நம்ம ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த குடும்ப தலைவரோட பேரும் கேட்கும். அந்த குடும்ப தலைவரோட பேர் நம்ம என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டோம்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் இங்கிலீஷில் பண்ண விரும்புகிறீங்களா, தமிழில் பண்ண விரும்புகிறீங்க, மொத்தம் 16 லாங்குவேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த போர்ட்டல். ஸோ அது லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். அது லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணிடணும். மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரும் நம்ம கொடுத்துடணும். ஒரு டைம் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா அந்த மொபைல் நம்பரை வேறு எந்த வீட்டுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ என் வீட்டுக்கு என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து நான் பண்ணிட்டேன்னா நான் இன்னொரு இடத்துல என்னோட மொபைல் நம்பரை நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால் மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக அவங்க பண்ணணும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டா இட் cannot be changed.
ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அவங்க உள்ளே என்ட்ராயிரு, ஓடிபி வரும், உள்ளே என்ட்ராயிடலாம். என்ட்ராயிட்டு அவங்களோட லொக்கேஷனை வந்து கரெக்டாக பின் பண்ணும். அது எல்லாம் சேட்டலைட் இமேஜஸ்லாம் அதில் இருக்கும், ஜிஎஸ் இமேஜஸ், சேட்டலைட் மேப் இமேஜஸ்லாம் அதில் இருக்கும். அவங்க ஏரியாவை பக்கம் போனோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீடு வந்து நம்ம பின் பண்ணிடலாம். அதை கரெக்டாக வீடு வரைக்கும் ரெசல்யூஷன் இமேஜஸ் வந்து இருக்கும். அதை வந்து அவங்க பின் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடு செலக்ட் ஆயிரும். அந்த 33 கொஸ்டின்ஸ், அந்த வீடு ரிலேட்டடான அந்த 33 கொஸ்டின்ஸ் வந்து அதில் ஓப்பன் ஆகும். அது வந்து நம்ம எல்லா ரிப்ளையுமே அதிலே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதை செக் பண்ணலாம். இப்போ ஒரு 15 days விண்டோ பீரியட் இருக்குது. இதுக்கு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக எல்லாம் கரெக்டுன்னு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அதை சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 11 டிஜிட்டில் ஒரு கோடு வரும். ஹச்சின்னு ஒரு லெட்டர் ஃபாலோடு பை 11 டிஜிட் கோடு வந்து அந்த எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு வரும். அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுருக்கணும். வச்சிருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம எனுமரேட்டர், இந்த கணக்கெடுப்பாளர் வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ண வீடுகளுக்கு கூட வருவாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அந்த டயத்தில் இந்த நம்பர் வந்து, இந்த கோடை வந்து நம்ம அவங்கக்கிட்ட காட்டணும். அவங்களுக்கும் தெரியும். ஒரு எனுமரேட்டருக்கு நம்ம வந்து 250 வீடுகளில் கணக்கெடுக்க நம்ம சொல்ல போகிறோம். 200லேருந்து 250 வீடுகள். அந்த 250 வீடுகளில் யாரெல்லாம் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்காங்கன்ற அந்த விவரங்கள் வந்து முன்னாடியே நம்ம அவங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அவங்கக்கிட்ட அந்த விவரங்கள் இருக்கும். அவங்க அந்த வீட்டுக்கு வர்றப்ப நாங்கள் ஆல்ரெடி செல்ஃப் எனுமரேஷன் பண்ணிட்டாங்க, எங்களோட கோடு இது அப்படின்னு சொல்லி அந்த கணக்கெடுப்பாளர்கிட்ட அந்த வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து அவங்க கரெக்டாக எல்லாம் ஃபார்மெட்லாம் சரியாக ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதை எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க, அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அந்த வீட்டில் வந்து இந்த 33 கொஸ்டின்ஸை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால வந்து அந்த ப்ரொசீஜர் சிம்பிளிஃபை ஆகுது, டைம் சேவ் ஆகுது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை அவங்களாவே வந்து ஃபில் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு இது கூட இருக்குது. இது ஆப்ஷனல் தான். இந்த செல்ஃப் எனுமரேஷன் வந்து எல்லாரும் பண்ணணும், இது டார்கெட்டு, இது மாதிரி எதுவுமே இல்லை. திஸ் இஸ் அன் ஆப்ஷன். இது ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபெசிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மேபி இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் வருது, ஃபீட்பேக் வரதை வச்சு அடுத்தடுத்த சென்சஸில் இதை வந்து இது பண்ணிக்கிடுவாங்க.